ஷாம் சார், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக இந்த விவகாரம் தான் ஒரு பிரதான பேசுபொருளாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில், மிக குறிப்பாக பரப்புரை களத்திலும் இருந்ததை நம்ம பார்த்தோம். இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா வாக்காளர்களிடம்? கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது லாஸ்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்து ஓங்கி ஒரு 6 அடித்தா என்ன ஆகும்? மேட்ச் அவுட்டு. அப்போ கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொன்னோன்னா மேட்ச் அதை விட முக்கியம் இல்லையா? அப்போ மிக இயல்பாக ஒரு டெக்னிக்கல் மேட்ருங்க. காமன் மேனுக்கு பெரிய அளவுக்கு இது ரீச் பண்ண வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை கருப்பு கொடி காட்டுதல், சட்ட நகல் எரித்தல், இது மாதிரியான செயல்கள் மூலமாக காமன் மேன் லெவலுக்கு கொண்டு போயாச்சு. என்ன டீலிமிட்டேஷன், இதனால என்ன பாதிப்பு, அதை உணர்ந்து கொள்வதற்கு முன்னால் இது எதிர்க்க வேண்டிய ஒன்று என்கிற அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு முதலமைச்சர். இப்போ மசோதா நிறைவேறி இருந்தால் அது வேற விஷயம். நிறைவேறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப கட்டத்திலே இது நிறைவேறாதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்பர் இல்லை. நம்பர் இல்லைங்கும் போது அது இது எதற்காக கொண்டு வந்தார்கள்னு எனக்கு உண்மையிலேயே புரியலை. இப்போ அவசரம் இல்லை. எல்லா தேர்தலும் முடிஞ்ச பிறகு தாராளமாக ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ இந்த ரெகுலர் செஷன்ல இதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையான அவசரம், கண்டிப்பாக அது வெஸ்ட் பெங்கால் அவசரம் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ கொண்டு வந்த உடனே முதலமைச்சர் அதை அவரோட பழைய நேரேட்டிவுக்கு இது ஒத்து போச்சு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு நேரேட்டிவுக்கு. அதனால அதையே எடுத்து மீண்டும் மீண்டும் பிரச்சாரங்களில் சொல்லி அப்படியே கொண்டு போயிட்டார். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், அதிமுக பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் இதுல ஒரு அணியில் இருக்குது. எல்லா கட்சிகளும் அது வெற்றின்னு தான் சொல்லும். அதாவது தாவேகா கூட இதை வெற்றின்னு தான் நாளைக்கு கிளைம் பண்ணோம். அப்படி இருக்கும்போது தேர்தலில் எப்படி இதை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும்? எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கூடும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கூடுறது அதிமுக பிஜேபி ஓட்டு தானே, தாவேகாவையும் சேர்த்து நான் சொல்றேன். இல்ல, தாக்கம்னா பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு. பாதிப்பு வந்து அதிமுக பிஜேபிக்கு தான். அவங்க ஓட்டுல தான் இது குறையும். அதாவதுங்க, இது ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் மேட்டர். முதல்ல நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஓகே, நம்ம பேசலாம் நிறைய விஷயம். இப்போ எல்எஸ் நம்பர் நீங்க கூட்டிட்டீங்க, ஆர்எஸ் நம்பர் என்ன ஆகும்னு கேட்கலாம். 4th ஷெட்யூல்ல ஆர்எஸ் இருக்கு. அப்ப ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரெண்டையும் சேர்த்தர நம்ம கொண்டு வரவே முடியும். லோக்சபா உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டணும்னா ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒர்க் பண்ணும்போது எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்ட வேண்டியது வரும். உண்மையிலே இது இந்த நாட்டுக்கு தேவையாகிறதுலாம் எனக்கு சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னா, எம்பிஸ் வந்து டைரக்டா மக்கள் பணி ஆற்றுறதே கிடையாதுங்க. எப்போதுமே லோக்கல் பாடிஸ் தான் டைரக்டா மக்களோட கனெக்டடு. நெக்ஸ்ட் லெவல் எம்எல்ஏக்கள். எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டுவதால் சாமானியர்களுக்கு பலனே கிடையாது. அகில இந்திய அளவிலான சட்டங்களை இயற்றுகிறவர்கள் தான் எம்பிக்கள். நேரடியா போய் மக்கள் பிரச்சனைகளை அவங்க தீர்ப்பதற்கு முடியவும் முடியாது. அப்போ பழைய நம்பர்ல இருக்கிறதா உண்மையிலே உசிதம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, இன்னைக்கு உலகம் போற போக்குல இன்னும் மேலும் மேலும் நம்ம செலவை கூட்டிகிட்டே போறோமே, இது அர்த்தமற்றதா இருக்கு அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அவசரம்? பெண்களுக்கான இட ஒதுக்கீடு ரைட்டு, யாருமே எதிர்க்கல. இருக்கிற நம்பர்லேயே கொடுத்துட வேண்டியதானே, ரொம்ப ஈஸி தானே அது. 2023 நீங்க கொண்டு வந்தப்ப இதே சஜஷன் தானே எல்லாரும் சொன்னாங்க. இருக்கிற நம்பர்ல கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இல்ல நம்பரை கூட்டி தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னா, சரி நம்பரை எப்படி ஆர்பிட்டரியா கூட்டுறீங்க? ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும்ல, ப்ரோரேட்டாவா கூட்டவே முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் கூட அடி வாங்கும். என்ன காரணம்னா, நம்ம அரசியல் சாசனத்துல ஏற்கனவே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டாக்டரின் ரொம்ப முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர் எதுன்னா ப்ரொபோர்ஷனேட் தான். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில தான் நம்ம எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்றோம். அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா தாக்கத்தை ஏற்படுத்தும். உத்தரப்பிரதேசத்துக்கு கூட தான் வரும், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு குறையா தான் வரும். இல்ல கூட்டுற அளவுக்கு எல்லாருக்கும் 50-50%. கடைசியில் அமித்ஷா அந்த ஃபார்முலாலாம் வச்சாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது நீதிமன்றத்தின் முன்னால் நிற்காத ஃபார்முலா தான். டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு எதிராக தான் கோர்ட்டுக்கு போக முடியாது அவங்க வார்த்தை சேர்த்துருக்காங்க. பட் பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க மாத்தினீங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம், கண்டிப்பாக போகலாம். அப்போ எந்த பயனுமே இல்லாத ஒரு விவாதம், தேவையற்ற விவாதம். பால் யாருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸ் போகி ஒரு தட்டு. இல்ல, இப்ப நீங்க மேற்கு வங்கத்தை மனதில் கொண்டு இந்த சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லும் போது, பாஜகவுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாதா? எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த சந்தேகம் உண்டுங்க. நிச்சயமா தெரியணும். நம்ம எல்லாருக்கும் தெரியறது அது எப்படி தெரியாம இருக்கும்? பாரதிய ஜனதாவில் எவ்வளவு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ தேர்தல் விற்பனர்கள் இருக்காங்க, தெரியாம இருக்காது. அப்போ அதிமுக பத்தி அவங்க கவலைப்படல. பலமுறை நான் இதை சொல்லியிருக்கிறேன். தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்தாலே, காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்கிறது இதுக்கு பொருத்தம் தான். அவங்க வந்து நம்ம பிரச்சனையை கவனிக்கவே மாட்டாங்க. தேசிய அளவில் அவங்களுக்கு என்னவோ அதை செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இதுல மாட்டிக்க வேண்டியது வரும். இது காங்கிரஸ் கூட்டணி காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படி 2011 என்ன ஆச்சு, ரிசல்ட் என்ன ஆச்சு கடைசியில? ஏன் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏன் ஃபெயிலியர் ஆச்சு?
அவங்க கவலையே பட மாட்டாங்க. தேசிய அளவில் முக்கியம், வட மாநிலங்களில் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிதான் பார்ப்பார்கள். அப்போ வெஸ்ட் பெங்கால் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம் இல்லைன்னு பாரதிய ஜனதா உணர்ந்திருக்கும். அதனால அவங்க சரி பெண்கள் இடஒதுக்கீடு எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், தாய்க்குலமே நம்மளை நமக்கு ஆதரவா ஓட்டு போடும், இப்படியான ஒரு கற்பனை தான் இது. பொதுவாகவே மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை தான். இதை வட இந்திய கட்சிகளும் அனுபவித்திருக்கின்றன என்பதுதான் எனது பார்வை. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ஷாம் சார். பேசலாம் திரு அக்னீஸ்வரன். இங்க தொகுதி மறுவரையறை விவகாரம் இது கடந்த சில நாட்களாகவே பரப்புரையில ஒரு பிரதான பேசு பொருளா மாறுச்சு. இன்னைக்கு மசோதா அறிமுக நிலையில தோல்வி. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு பரப்புரை களத்தில் ஏற்படுத்துச்சா? இது ஒரு நெருக்கடியும் இல்லை. இது என்னன்னே மக்களுக்கு தெரியலைங்க. இது எந்த விதமான பாதிப்பையும் தாக்கத்தையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தாது அப்படின்றத என்னுடைய பார்வை. ஆனால் இதவே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 1971 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா 2011 படி 7,22,00,000 பேர் தமிழ்நாட்டில். இப்ப நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 கொரோனாவை காரணம் கட்டி எடுக்கலைங்க. இப்ப 2026 எடுக்க போறோம். அது வருவதற்கே 2029 ஆகும். அது வந்ததற்கு பிறகு ஒன்று ஆணையம் அமைத்தல், இரண்டாவது மக்கள் தொகையை ஆர்டிகிள் 81(2)A படி ஒரு நாடாளுமன்றத்தில் லோக்சபாவுக்கு அதிகபட்சமாக 550 பேர் எண்ணிக்கையை உயர்த்தலாம். ஆனால் இங்க அதை அதிகப்படுத்தி இருக்கிறது. 71 செஞ்சதை 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில்? ரெண்டு, நாங்க 850 நாடாளுமன்ற உறுப்பினரை உயர்த்திட்டோம், அதனால இந்த 550 850 மாறும், அதனால தமிழ்நாட்டுக்கு 30 39 59 மாறும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அரசாணையில் இருக்கிறதா, மசோதாவில் இருக்கிறதா? ஒருவேளை கன்னியாகுமரி காஷ்மீர் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% உயரும். மசோதாவில் எங்க? சரி, மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல. எப்ப வரும்? 2029. அதையும் கொண்டு வந்திருந்தால் இந்த மசோதா சரியா இருந்திருக்கும் ஒண்ணு. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை காரணம் காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மகளிர் மசோதா 33% இவர்கள் அதை வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இது அங்க போயிடும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வர வேண்டியதுக்கு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் 2 மசோதாக்களையும் கொண்டு வருகிற போது இதுல பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த 33% கெடுத்தது இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு இது இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரலாமா அப்படின்னா கொண்டு வரலாம். இது விதி மீறல் இல்லை. ஓகே, தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் நடக்குது, 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடக்குது. அதனால சொல்லி திமுக ஒரு பூதாகரத்தை கிளப்பியது. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதை குறிப்பிட்டிருந்தால் மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்லது இந்த 59 என்பதை நமக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ எல்லாத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு வந்திருந்தால் இது நிறைவேற்றப்பட்டிருக்கும். எதிர்க்கட்சி மீது பழி போடலாம் என்பதுதான் நாம் பார்க்கிற பார்வை. தெளிவான பார்வையை வச்சிருக்கீங்க. நம்ம மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்டுடலாம். திரு பிரியன், இப்போது முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பதிவையும் போட்டிருக்கிறார். அண்மை செய்தியாகவும் பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தோல்வி அடையும் அப்படின்றது ஏன்னா ஸ்ட்ரென்த் நம்பர்ஸ், ஆளும் கூட்டணிக்கு நம்பர்ஸ் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதில் நடந்த விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடை யாரும் இங்கே எதிர்க்கலை. இந்த மசோதாவில் மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அதான் எதிர்க்கிறாங்க. பாஜக ரொம்ப சௌரியமாக பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்ணுறாங்க, இது பெண்கள் மசோதாவே எதிர்க்கலாம், இடஒதுக்கீடு மசோதாவே எதிர்க்கிறாங்க. இது ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் விஷயமா இருக்கிறதுனால பாமரர்களை திசை திருப்பது ஈஸி.
பாமரர்கள் ஈஸியாக திசை திருப்பலாம். இவர் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி வாக்களிச்சுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, விஷயம் அது இல்லை. அதுக்குள்ளே நுணுக்கமாக போனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர். ஆனால் உள்துறை அமைச்சர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் பொய் சொல்கிறார் சொல்ல, உண்மைக்கு மாறாக நாட்டை வழிநடத்தினார்.